வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி மாசி மக திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கு. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கன்னிராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள் நீக்கி 2 மடங்கு பலன்களை பெறக்கூடிய ஒரு நாளா இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அப்படிப்பட்ட இன்றைய நாள்ல கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த மாசி மகம் இந்த 2025ஆம் ஆண்டில் எப்போது இந்த நாளில் என்ன செய்தால் 7 ஜென்ம பாவம் தீரும் என்று பார்க்கும்போது இந்த மாசி மாதம் என்பது சிவ வழிபாட்டிற்கு உரிய ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இது புண்ணிய பலன்களையும் பல பிறவிகள் செய்த பாவங்களிலிருந்து விடுபட்டு நற்கதி அடையவும் பாவங்கள் மற்றும் தோஷங்களால் நமக்கு ஏற்படும் துன்பங்களிலிருந்து விடுபடவும் ஏற்ற ஒரு மாதமா இந்த மாசி மாதம் அமைஞ்சிருக்குது. இந்த மாசி மாதத்தில் வரும் மற்றொரு சிறப்புக்குரிய நாள் மாசி மகம் ஆகும். மாசி மகம் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். இந்த நாளில் மனிதர்கள் மட்டுமின்றி தெய்வங்களும் புனித நீராடுவது வழக்கமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாதங்களில் 9வது மாதமாக வரும் இந்த மாசி மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதில் முதன்மையாக இருப்பது மகா சிவராத்திரி. அதை தொடர்ந்து மிகவும் சிறப்புக்குரிய புண்ணிய நாளாக கருதப்படுவது மாசி மகம். மாசி மாதத்தில் மகம் நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடுகிறோம். இது பல்வேறு ஆன்மீக சிறப்புகள் பெற்ற ஒரு நாளாக அமைவதோடு பாவங்களை போக்கி அளவில்லா புண்ணிய பலன்களை தரும் ஒரு மாதமாகவும் அமைகிறது. இந்த நாளில் கும்பகோணம் மகா மக குளத்தில் புனித நீராட ஏராளமான பக்தர்கள் குவிவதுண்டு. இந்த மாசி மகத்தினுடைய சிறப்புகள் என்ன என்று பார்க்கும்போது மாசி மாதத்தை கடலாடும் மாதம் என்பார்கள். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் புண்ணிய நதிகள், கோவில், குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலனை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடியதாகவும் கங்கை நதியே தன்னுடைய பாவத்தை குறைத்து தன்னுடைய புனித தன்மையை மீட்டெடுக்கும் நாள் இந்த மாசி மகம்தான். இந்த நாளில் கங்கை உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் கும்பகோணம் மகாமக குளத்தில் எழுந்தருள்வதாக ஐதீகம். அதனால்தான் இந்த நாளில் நாமும் சென்று நீராடினால் நம்முடைய பாவங்கள் நீங்குவதுடன் கங்கை உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் ஆசியும் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த மாசி மகத்தில் நடந்த முக்கிய நிகழ்வுகள் என்ன என்று பார்க்கும்போது தட்சனின் மகளாக அம்பிகை அவதரித்தது இந்த மாசி மக தினத்தில் தான் என சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் குழந்தை இல்லாத தம்பதிகள் மாசி மகம் அன்று புனித நீராடினால் அவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. சிவபெருமான் வருண பகவானுக்கு பாப விமோச்சனம் அளித்தது அதே நாளில்தான் என சொல்லப்படுகிறது. இது சிவபெருமானையும் அம்பிகையையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுகிறது. இந்த நாளில் முன்னோர்களை வழிபட்டு தர்ப்பணம் அளிப்பது பல ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை கிடைக்க செய்யுங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாசி மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன என்று பார்க்கும்போது மாசி மகம் அன்றுதான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையான சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தை உபதேசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல் பாதாள உலகத்திலிருந்து பூமியை பெருமாள் அவதாரம் எடுத்து மீட்டு வந்ததும் இந்த மாசி மகம் நாளில்தான். அதனால் இந்த நாளில் சிவபெருமான், அம்பாள், முருகப்பெருமான், முன்னோர்கள், குலதெய்வம் என எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபடலாம். மாசி மகம் அன்று விரதம் இருந்து வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. அந்த வகையில் இந்த மாசி மகம் 2025ஆம் ஆண்டு எப்போது வழிபடப்படுகிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை மாசி மகம் அமைகிறது. அன்றைய தினம் அதிகாலை 3:53 மணி துவங்கி மார்ச் 13ஆம் தேதி காலை 5:09 வரை மகம் நட்சத்திரம் உள்ளது. அதே போல் மார்ச் 12ஆம் தேதி காலை 10:50 மணி துவங்கி சதுர்தசி திதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வது மிக உகந்தது. சதுர்தசி சிவனுக்குரிய திதியாகும். இந்த திதியில் வழிபடுபவர்களுக்கு சிவபெருமானின் அருளும் பாவங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. முடிந்தவர்கள் அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று புனித நீராடலாம். அந்த வகையில் கன்னிராசினியர்களுக்கு இந்த மாசி மக நாளான இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சுக்கிரன், செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க. அது மட்டும் இல்லாம குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து 3 மற்றும் 5ஆம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க உள்ள ஒரு கிரக சஞ்சார நிலை என்றுதாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம விவாக வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல திருமண பெண்மணிகளுக்கு புத்திரபாக்கிய யோகமும் கிடைக்க இருக்குது. குரு பகவானுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானமாகிய மகரத்தை குரு பகவான் பார்ப்பதால எண்ணற்ற நன்மைகள் கிடைக்க இருக்குதுங்க. மகான்களின் தரிசனம், கும்பமேளா
அமிர்தஸ்தான பாக்கியம், பாடல் பெற்ற திருதல தரிசனம் ஆகியவை கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷ நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்குதுங்க. தற்காலிக பணிகள் உள்ள கன்னிராசி அன்பர்கள் தங்களுடைய பதவிகள்ல நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசினருக்கு வெற்றி எளிதில் கிடைக்குங்க. வெளிநாடு செல்ல ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல பதவி நியமன உத்தரவும் கிடைக்க இருக்குது. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல் கிடைப்பது பணிகளில் மேலும் உற்சாகத்தை மேம்படுத்தும் விதமா அமையிருக்கு என்பதை கிரகநிலை தெளிவாக அறிவுறுத்துதுங்க. கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான், சூரியன், குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கமும் தொடர்பும் உண்டுங்க. இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல விலை கிடைக்குங்க. வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குது. கூட்டாளிகள் ஆதரவு தருவாங்க. அது மட்டும் இல்லாம புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர்படுத்திக் கொள்ளவும் ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டமும் கையெழுத்தாக இருக்குதுங்க. அதே போல கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகள் கிடைக்க இருக்குதுங்க. புதனும் அனுகூலமாக இருப்பதால நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்க இருக்குதுங்க. திரைப்படத்துறையினர், நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு நாளா இந்த மாசி மகன் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன், ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இருப்பதால கட்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதன் உங்களுக்கு ஆதரவாக காலகட்டம் முழுவதுமே சஞ்சரிப்பதால பாடங்கள்ல ஆர்வத்தோடு ஈடுபடுங்க. நினைவாற்றல் அதிகரிக்க இருக்கு. தேர்வுகள்ல உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர இருக்கீங்க. நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குதுங்க. பலருக்கு கல்வி உதவித்தொகை கிடைக்குங்க. வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த மாசி மகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல விவசாயத்துறையினருக்கு செயல் பணிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் பொறுமையுடன் நிலைமையை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலையா அமைஞ்சிருக்குது. கன்னிராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். சுக்கிரனால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் பெரிய அளவிற்கு கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. கன்னிராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையிலுள்ள நதிகளில் புனித நீர் ஆடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.